தமிழகத்துல இருக்கிற ஒரு சின்னத்திரை பிரபலம் போற போக்குல திமுக அரசு ஊழல் அரசுன்னு ஆதாரப்பூர்வமா சொல்லி திமுகவை காரி துப்பி கழுவி ஊத்திருக்காங்க. அவங்க பிரபலமான சின்னத்திரை பிரபலம் அப்படிங்கிறதுனால அவங்க இத மாதிரி பேசினா திமுக அரசு பற்றி மக்கள் தப்பா நினைப்பாங்கன்னு உடனடியாக தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்ல இருக்கக்கூடிய நம்முடைய அயன் கார்த்திகேயன் அவர்கள், அதாங்க நேர்மையான நியாயமான ஃபேக்ட் செக்கர் அயன் கார்த்திகேயன் அவர்கள், அவங்க சொல்றதெல்லாம் பொய், அவங்க சொல்றத நம்பாதீங்க, அது ஒரு வதந்தி அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுக்கான ஆதாரத்தை போடுறேன்னு ஒரு ஆதாரத்தை போட்டு திமுகவுடைய மானத்தை மேலும் வாங்கியிருக்காரு. மேற்கொண்டு திமுகவுடைய மானத்தை இவர் வாங்கியிருக்காரு. அது பற்றி தெளிவா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை நடந்த உடனே சின்னத்திரை பிரபலமான அனிதா சம்பத் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி திமுக அரசை விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய அந்த வீடியோவானது செம்ம வைரலா போச்சு. அனிதா சம்பத் அவர்கள் தொடர்ந்து இது மாதிரி சோசியல் இஷ்யூ எல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி சமீபத்துல ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க போல. அந்த கோவில்ல ஒரு இடத்துல இத மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு இவ்வளவு லட்சம் செலவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக அரசே ஒரு கல்லுல நல்லா பெயிண்ட் எல்லாம் பண்ணி அவங்கள விலாவரியா எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க. அந்த கல்லுல என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டிட்டு இதை செய்யறதுக்கு இவ்வளவு லட்சம் செலவாகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி திமுக அரசை நல்லா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இங்க சைட்ல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற, ஃபர்ஸ்ட் அதை பாத்துருங்களேன். நான் வந்து மாங்காடு பக்கத்துல இருக்க கொழுமணி வாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல இங்க ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, குன்றத்தூர்ல இருக்க கொழுமணி வாக்கம் இந்த திருக்குளத்திற்கு வந்து நடைபாதை படிக்கட் போடுறதுக்கு 11,36,000 ரூபாய் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த படிக்கட்டு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த படிக்கட்டு. இது போடுறதுக்கு 11 lakhs ஆகுமா? 12 lakhsல அவங்க வீடே கட்டுறாங்க லேண்ட் மேல. நானும் சுத்தி ஏதாவது கட்டியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பார்த்தேன், எங்கேயுமே ஸ்டெப்ஸ் கிடையாது. இந்த ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு வந்து இவ்வளவு 11 lakhs. ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த கோயில இருக்கக்கூடிய அந்த குளத்துல படிக்கட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட 11.36 லட்சம் சம்திங் எவ்வளவு செலவாயிருக்கு. இந்த 4 படிக்கட்டு போறதுக்கு அவ்வளவு லட்சம் செலவாகுமா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் அனிதா சம்பத் அவர்கள் கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்விதானே இது, நியாயமான கேள்விதானே. அனிதா சம்பத் அவர்கள் போட்ட இந்த வீடியோவானது செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே திமுக அரசை காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க போற போக்குல இப்படி திமுக அரசை கழுவி ஊத்தி காரி துப்புறாங்களே, இவங்க ஆல்ரெடி பிரபலமா வேற இருக்காங்க. இவங்களுடைய வீடியோவை பாக்குற மக்கள் திமுக அரசை பற்றி தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கு புரியல. இப்ப மட்டும் என்ன தமிழக மக்கள் திமுகவுடைய ஆட்சி பொருட்கள் ஆட்சி நான் சொல்றாங்க? அத்தியாவசிய பொருட்கள் இருந்து வரி வரைக்கும் எல்லாத்திலுமே ஏத்தி இருக்கிறாங்க. அதனால பொதுமக்கள் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அதனாலேயே இந்த திமுக அரசை எல்லாருமே காரி துப்பி கழுவி ஊத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய அனிதா சம்பத் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க இல்லையா? வீடியோ வைரலா போனதுக்கு அப்புறமா இதை பார்த்த உடனே நம்முடைய அயன் கார்த்திகேயன் அவர்களுக்கு, இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்ல இருக்கக்கூடிய அயன் கார்த்திகேயன் அவர்களுக்கு பொறுக்க முடியல. அயன் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அறக்க பறக்க ஒரு ஸ்கிரிப்டை தயார் பண்ணி அனிதா சம்பத் அவர்கள் இந்த வீடியோல சொல்ற விஷயங்கள் எல்லாமே பொய், அது யாரும் நம்பாதீங்க, அது வதந்தி, மக்களே யாரோ அவங்க சொல்ற விஷயத்த நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போட்டிருந்தாரு. இங்க சைட்ல அதை போடுற, தயவுசெய்து பாருங்களேன். படிக்கட்டுக்கு 11 லட்சமா? நீங்கள் கேட்பது பொய் செய்தி, பொய். கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் உள்ள கோயில் குளத்தில் படிக்கட்டு கட்ட 11 லட்சம் செலவிடப்பட்டதாக அனிதா சம்பத் பேசிய காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிறது. உண்மை என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 2022-2023 ஆண்டில் திருக்குளத்தின் நடைபாதை படிக்கட்டு மட்டுமின்றி நீர் வரத்து மற்றும் வெளியேறும் வழி, மின் விளக்குகள், சிமெண்ட் இருக்கைகள் உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் செலவினங்கள் பின்வருமாறு. அதாவது எதுக்கு அந்த 11.36 லட்சத்தை செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நாங்க தெளிவா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சில விஷயத்தை குவாட் பண்ணிருக்காங்க. செய்யப்பட்ட பணிகள்: படித்துறை அமைத்தல் 1.70 லட்சம், அதாவது 1,70,70,000 ரூபாய். அப்புறம் இன்லெட் அண்ட் அவுட்லெட், அதுக்கு 66,000 ரூபாய். நடைபாதை அமைத்தல் ஃபேவர் பிளாக், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6,17,000 ரூபாய். நடைபாதையை சுற்றிலும் மின் விளக்குகள் அமைத்தல், அதுக்கு 96,000 ரூபாய்.
மேசைகள் அதுக்கு 12,000 ரூபாய், ஜிஎஸ்டி இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 1,73,000 ரூபாய், ஆக மொத்தம் 11,36,000 ரூபாய். அதாவது இவ்வளவு விஷயங்கள் பண்ணதுனாலதான் அதனுடைய மதிப்பானது 11,36,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அயன் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு விளக்கத்தை ஒண்ணு கொடுத்திருக்காரு. நம்முடைய அயன் கார்த்திகேயன் இருக்காரு இல்லையா, அவரு அனிதா சம்பத் அவர்கள் சொன்னது போய், அது வதந்தி, அது யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு இல்லையா. இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு அவர் விளக்கத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படி சொல்றேன்னா, அனிதா சம்பத் அவருடைய வீடியோ வைரலா போனதுக்கு அப்புறமா மக்கள் அதை பார்த்து திமுக அரசை காரி துப்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்முடைய அயன் கார்த்திகேயன் அவர்கள் அறக்க பறக்க ஒரு சில விஷயங்களா பண்ணும்பொழுது தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்காரு. இந்த நியூஸ் கார்டுல நம்மளுடைய அயன் கார்த்திகேயன் அவர்கள் இந்த விஷயங்களா நாங்க பண்ணிருக்கோம், அதனால இவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு இல்லையா. அந்த அமௌண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்காரு இல்லையா. இப்போ அதை நான் ஒன்னொன்னா சொல்றேன். நான் அதை கால்குலேட் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்டர் போட்டு வச்சிருக்கேன். அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் வீடியோவை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போறேன், நீங்க அப்படியே பாருங்க. படித்துறை அமைத்தல் இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் மட்டும் சொல்றேன். 1,70,000 ரூபாய் பிளஸ் 66,000 ரூபாய் பிளஸ் 6,17,000 ரூபாய் பிளஸ் 96,000 ரூபாய் பிளஸ் 12,000 ரூபாய் பிளஸ் 1,73,000 ரூபாய். இதை ஒட்டு மொத்தமா நீங்க டோட்டல் பண்ணா உங்களுக்கு வர அமௌண்ட் எவ்வளவுன்னா 11,34,000 ரூபாய். 11,34,000 ரூபாய். அதாவது இவங்க கொடுத்த விஷயத்தையே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலே 11,34,000 ரூபாய் தான் வருது. ஆனா நம்முடைய ஃபேக்ட் செக்கர், நியாயமான நேர்மையான நீதி தவறாத நம்முடைய ஃபேக்ட் செக்கர் அயன் கார்த்திகேயன் அவர்கள் போட்ட இந்த கணக்கை பாருங்க, 11,36,000 ரூபான்னு போட்டு வச்சிருக்காரு. இவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தாலே 2,000 ரூபாய் கம்மியா தான் இருக்குது. அயன் கார்த்திகேயன்லாம் ஒரு ஆளுன்னா அவரை போய் எங்க உட்கார வச்சிருக்காங்க பாருங்களேன். இதுல திமுக இன்னொரு சம்பவத்தையும் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, நம்முடைய அனிதா சம்பத் அவர்கள் பேசும்போது நீங்க அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல அவங்க காட்டுற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்கும். எப்படி அழுக்கா இருக்கும். அனிதா சம்பத் அவர்களுடைய அந்த வீடியோ வைரலா போனதுக்கு அப்புறமா தடால் புட்டால்னு அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி படிக்கட்டுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியால வேற போட்டு வச்சிருக்காங்க. அந்த போட்டோவையும் போடுற, இதை செய்து பாருங்களேன். அந்த அக்காவுடைய வீடியோ வைரலா போனதுக்கு அப்புறமா இத மாதிரி அழுக்கா இருந்த இடமானது வைரலா போனதுக்கு அப்புறமா இப்படி பளிச்சுனா இருக்கு. எப்படி பளிச்சுனா இருக்கு. இந்த வீடியோ வைரலா போனதுனாலேயே மாங்குன்னு வேலை பார்த்து இந்த அளவு கிளீனா அந்த இடத்த மாத்தி வச்சிருக்காங்க. இப்படி நம்ம ஊர்ல எல்லாம் அமைச்சர்களோ மத்திய அமைச்சர்களோ வராங்கன்னா திடீர்னு ரோடு போடுவாங்க, 2 நாள்ல ரோடு போடுவாங்க, திடீர்னு கரண்ட் கம்பம் எல்லாம் முளைக்கும். அத மாதிரிதான் இந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பண்ணிருக்காங்க. இப்போ என் சைட்ல இருந்து ஒரு கேள்வி ஒண்ணு நான் கேட்கிறேன். என்னன்னா, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதெல்லாம் பண்றதுக்கு உண்மையாலே 11,36 லட்சமா செலவாச்சு? பண்றதுக்கு 11.5 லட்சமா செலவாச்சு? இப்படியாங்க பச்சையா புழுகுவீங்க? சரி, இப்ப கடைசியாக நம்முடைய அயன் கார்த்திகேயன் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வேண்டியது இருக்கு. அண்ணன் அயன் கார்த்திகேயன் அண்ணன், இந்த நியூஸ் கார்டு உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், இது கொஞ்சம் பாருங்களேன். 11 நாள் டீ செலவுக்கு ரூபாய் 27 லட்சமா? கோயம்புத்தூர்ல வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரல் மாதம் நிகழ்ந்த தீ விபத்து, தீயை அணைப்பதற்கான கணக்குகள் குறித்து மன்றத்தின் பார்வைக்காக ஒப்புதல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதில் மொத்த செலவு ரூபாய் 76.70 லட்சம் எனவும் 11 நாள் டீ, காஃபி, உணவு உள்ளிட்டவை வாங்கியதற்கு மட்டும் 27.51 அதாவது 27.5 லட்சம் என கணக்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது வெறும் டீ, காஃபி, டிஃபனுக்கு 27 லட்சமா அப்படிங்கிற மாதிரி தமிழகமே ஆன்னு பார்த்துச்சு. எப்படி அனிதா சம்பத் அவர்கள் போட்ட வீடியோ இருக்கு, அது பொய், அதை யாரும் நம்பாதீங்க, அது வதந்தி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி முரட்டத்தனமா ஒரு முட்டு கொடுத்தீங்களோ, அதே மாதிரி இதோ இப்ப உங்ககிட்ட ஒரு செய்தி ஒண்ணு சொன்ன இல்லையா, அதுக்கும் தயவு செய்து ஃபேக்ட் செக் பண்ணுங்களேன். 11 நாள் வெறும் 11 நாள் டீ செலவுக்கு 27 லட்சம் சொல்லி பில்ல தீட்டி இருக்காங்க. அதை கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்களேன். அதுக்கும் கொஞ்சம் விளக்கத்தை தான் கொடுங்களேன். அதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.